பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல புதுசா 2 முட்டைகள திருடுற பேய் வந்துருச்சு. அடியே நயன்தாரா, விஷயம் கேள்விப்பட்டியா? நம்ம காட்டுல புதுசா முட்டைய திருடுற பேய் வந்துருச்சு. நம்மளோட முட்டைகளை எல்லாம் அது திருடிட்டு ஆம்லெட் போயிட்டு சாப்பிடுதாம். அடி ஆமாண்டி, நானும் கேள்விப்பட்டேன். நம்ம முட்டைகளை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நயன்தாரா, உனக்கு பிரச்சனை இல்ல. நீ பணக்காரி, பெரிய வீடு வச்சிருக்க, கதவு இரும்புல வச்சிருக்க, நீ தப்பிச்சு போடுவ. ஆனா நாங்க அப்படியா? மர வீடு, நாங்க எப்படி தப்பிக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய முட்டைகளை பாதுகாத்துக்க போறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. பாத்தியா சமந்தா, பணக்காரிங்கிற ஆணவத்துல நம்மளையெல்லாம் கண்டுக்காம போற. விடுக்க, என்னைக்கு இருந்தாலும் அவன் நம்ம கிட்ட வந்துதான் ஆகணும். நாம முட்டைகளை எப்படி பாதுகாக்கணும், அத பத்தி பேசுவோம். அன்று இரவு ஒரு 11 மணி இருக்கும். நயன்தாராவின் வீட்டுக் கதவுகள் தம் 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 என சத்தம் கேட்டது. நயன்தாராவிற்கு பயம் எடுத்துக்கொண்டது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தது. ஐயோ, அங்கு 2 மனித பேய்கள் அங்கேயும் இங்கேயும் சுத்திக் கொண்டிருந்தது. நயன்தாரா பேய்க்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஐயோ, என்னுடைய தோழிகள் சமந்தாவையும் த்ரிஷாவையும் விட்டுட்டு வந்துட்டேனே. அவங்க இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். இப்ப இந்த பேய்களை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு. என்னுடைய முட்டைகள் வேற. ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அந்த பேய்கள் 2ம் கதவை உடைக்கும் சத்தம் கேட்டது. தம் தம் தம். அவ்வளவுதான். நயன்தாராவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றது. அப்போது அந்த பேய்கள் அந்த வீட்டிற்குள் வந்துவிட்டது. அந்த பேய்கள் மெதுவாக நடந்து வந்து அந்த முட்டைகளை எடுத்து நயன்தாரா பேய் தடுக்க வேகமாக ஓடி வந்தது. ஆனால் அந்த பேய்கள் அந்த நயன்தாரா பறவையை ஒரே மிதியாக மிதித்து அந்த சைடு தள்ளிவிட்டது.